இன்றைக்கி நாம் விருச்சிக ராசிக்கு உள்ள பலன்களை 2024 ஆண்டு முழுவதும் உள்ள பலன்களை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப இருக்கும். உங்களுக்கு 10வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதனால் வேலை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். நல்ல வேலை அமையும். ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். சில நேரங்களில் வீண் டென்ஷன், மன உளைச்சல், வேலை சுமை, வீண் பணி, செரிமான கோளாறெல்லாம் வந்து நீங்கும். மறைமுக எதிரிகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் நடத்தணும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். அதிக வட்டிக்கு கடன் ஓரளவு பைசல் செய்ய முடியும். குலதெய்வ கோயிலை நீங்கள் திருப்பணி செய்வீர்கள். தங்க ஆபரணங்கள், வீட்டு பத்திரங்களை கவனமாக கையாள வேண்டும். மே மாதம் முதல் குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்கிறார். அதனால் திடீர் திருப்பங்கள்லாம் வரும். உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஏதாவது வேலை இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அது முடியும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நல்லவே நடக்கும். கணவன் மனைக்குள் பிரச்சனை இருந்தால் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் இது. கவர்மெண்ட்டால் ஆதாயம் வரும். மகனுக்கு நல்ல குடும்பத்திலிருந்து பெண் கிடைக்கும். வங்கியில் வீடு கட்டுறதுக்காக கடன் கிடைக்கும். சேமிப்பும் துவக்கம். இந்த வருஷம் முழுவதும் ராகு 5ஆம் வீட்டிலும் கேது 11ஆம் வீட்டிலும் இருக்கிறார்கள். அதனால் ராகு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் வரும், கவனமாக இருங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், கவனமாக இருங்க. தாய் மாமாவுடைய ஆதரவு இருக்கும். கேது பகவான் சஞ்சார நிலையில் உங்களுக்கு திடீர் யோகங்களும் பணவரவும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உதவுவாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை உணர்ந்து தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் வீட்டில் தொடர்கிறார். அதனால் இரவு நேர பயன்களை தவிர்ப்பது நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும், தூக்கம் கெடும், பணிச்சுமை அதிகரிக்கும். அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். அம்மாவுக்கு சிறு சிறு விபத்துகள் வந்து நீங்கும். வியாபாரிகள் சந்தை நிலவரம் அறிந்து புது முதலீடு செய்வது நல்லது. முன்பின் அனுபவமில்லாத துறையில் பிறரை நம்பி நாம் ஈடுபடக்கூடாது. ரியல் எஸ்டேட், பதிப்பகம், இரும்பு, துரித உணவு இவைகளால் லாபம் கிடைக்கும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேங்கி கிடந்த பொருட்களெல்லாம் விற்று தீரும். ஏப்ரல் மாதத்துக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் புது ஏஜென்சி எல்லாம் கிடைக்கும். பழைய பங்குதாரர்களும் உங்களிடம் வருவார்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் புது வாய்ப்புகள் வரும். சம்பளம் பாக்கி இருந்தால் அது கைக்கு வரும். ஏப்ரல் மாதத்தில் அயல்நாட்டு நிறுவனங்கள் உங்களை வேலைக்கு அழைக்கும். இந்த ஆண்டு முழுக்க வேலை சுமை இருக்கும். அதனால் டென்ஷன் இல்லாமல் வேலை பாருங்கள். எல்லாரையும் அனுசரித்து செல்வது நல்லது. செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உயரதிகாரிகளின் ராஜதந்திரத்தை நீங்கள் உடைத்தெறிவீர்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி சற்று இடையூறுகள் இருந்தாலும் பிற்பகுதியில் பல வகையிலும் உங்களை முன்னேற்ற வைக்கும். இதை உணர்ந்து இதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கெடுபலன்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். முடிந்தபோது திருச்செந்தூர் சென்று வாருங்கள். நல்ல பலனளிக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.